மக்களே, நான் உங்க விஜய் பத்து. இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம் விளையாட தான் வந்திருக்கோம். பதில சொல்லு பணத்தை அல்ல அப்படின்ற நிகழ்ச்சியை தான் இப்போ நம்ம இங்க விளையாட போறோம். ஸோ யாரெல்லாம் பதில சொல்றாங்க பணத்தை அள்ள போறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். உங்க பேர் என் பேர் பார்வதியா. நம்ம கேமுக்கு போலாமா? இப்போ உங்களுக்கு சொந்தமான ஒன்று ஆனால் உங்களை விட மற்றவர்கள் அதிகமா உபயோகப்படுவார், அது என்ன? என்ன விவரம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் இருக்கு, ஆனா அது உங்களை விட மத்தவங்க தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து 30 செகண்ட் பத்தி அந்த 30 செகண்ட்ல நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு காசு. என்ன விளையாடுறீங்களா? டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொந்தத்தை சொல்றியா? ஆனா உங்களை விட மத்தவங்க தான் அதை வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சொந்தம் வந்து வீட்டுக்கு என்ன சொந்தம்? என்னது? எங்க வீட்டுக்கு என்ன சொந்தம்? அது கிடையாது ஆன்சரு. என்னன்னு சொல்லிட்டு ஆன்சரு. ஆனா உங்களுக்கு இன்னும் 10 செகண்ட் இருக்கு, கண்டுபிடிங்க. 10ன்னா என்ன இருக்குடா? டைம் ஓவர். இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? சரி சொல்றா. தொடப்பமா? ஆமா, ஆயா யூஸ் பண்ணுவாங்களா? எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களா? அதான். உன்ன மாதிரி நல்ல சிந்தனை உள்ள சிறுவர்கள் வளரணும், பெருகணும். அப்படிலாம் இல்லையே. உங்க ஆயா தொடப்பம் வாங்கி வச்சா நான் அக்கா எடுத்து பெருக்குவேனே. அதாங்க, எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்களா? எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க உன்னுடைய பொருள், ஆனா மத்தவங்க எல்லாம் அது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. உன்னுடைய பொருள் உன்னை விட மத்தவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பாக்ஸ். பாக்ஸா? என்ன பாக்ஸ்? பென்சில் பாக்ஸா? தப்பு, பென்சில் பாக்ஸ்லாம். இனிமே உங்ககிட்ட பேசினா கேளுங்க. இந்த கேள்விக்கு வந்து நீங்க வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து இப்போ உங்களுக்கு 100 ரூபாய் தர போறேன், ஓகேவா? ஆனா ரூல்ஸ் இருக்கு இதுக்கு. நான் கேட்குற கொஸ்டினை வந்து நீங்க வந்து 30 செகண்ட்குள்ள வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தங்கச்சி வந்து 100 பீஸ் கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். விளையாடலாமா? உங்களுக்கான கொஸ்டின். உங்களுக்கே தெரியாதா? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு தெரியலன்னா நான் கொடுக்கணும் 100 ரூபாய். அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும். கேட்கட்டுமா? உதை வாங்கி ஊருக்கே செய்தி சொல்வான், அவன் யார்? உதவி வாங்கி ஊருக்கே செய்தி சொல்வான், அவன் யார்? இருங்க, இன்னொரு வாட்டி உங்களுக்காக கேள்வி சொல்றேன். உதை வாங்கி ஊருக்கே செய்தி சொல்வான், அவன் யார்? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ். உங்களுக்கு வந்து டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாட்டியா? இல்ல, எனக்கு பதில் இது இல்ல. இன்னும் 20 செகண்ட் இருக்கு. நான் வாய்க்கு வந்த ஆன்சர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இது கரெக்ட். உதவி வாங்கி ஊருக்கெல்லாம் செய்தி சொல்வானா? அடி வாங்கி ஊருக்கெல்லாம் செய்தி சொல்வான், அவன் யார்? தெரியல மேடம். நீ அடி வாங்கி சார் கிட்ட எல்லாம் பதில் சொல்வியாடா? சரி, டைமும் வந்து முடிஞ்சு. வேற எதனா கேள்வி கேளுங்க. வேற ஏதாவது கேட்கவா? வேற ஏதாவது கேளுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? தண்டார் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஊர்ல எல்லாம் வந்து அடிச்சுட்டே போயிட்டு ஊர் ஃபுல்லா செய்தி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் அதுக்கான ஆன்சர். தண்டாரோ சமாளிக்குது பாருங்க. நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு இந்த 100 ரூபாய் கிடையாது. ஆமா, அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பை. ஹாய். உங்க பேர் சொல்லுங்க. ஆகாஷ். உங்க பேரு? பாலகிருஷ்ணன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். ஒரு கொஸ்டின் கேட்க போறோம், ஓகேவா? அந்த ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அக்கா வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாய் கொடுக்க போறேன், ஓகேவா? கேக்கட்டா கேள்வி? ஈஸியா தான் இருக்கும். வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான், அவன் யார்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான். உங்களுக்கு வந்து டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொத்தனாராக்கா? பெருமையா இருக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு. கொத்தனாரா? எப்படிக்கா? பொருளா இல்ல? கேள்வி புரியலையா? பொருள். வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான். நீங்களா உண்மையாவே தமிழ் எவ்வளவு மார்க்? பாண்டாக்கா? ஆமா, பெரிய டீச்சர். பாண்டா. அதுதான்டா கல். கடி ஜோக். கல்லு மண்ணுனாடா யோசிப்பீங்க. கிரியேட்டிவா யோசிங்கடா. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா.
கிரியேட்டிவாவா பென்சிலாக்கா இல்ல இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா மோதிரம். அடுத்தது கேளுங்க அடுத்தது அப்படியா இன்னொரு கொஸ்டின் கேக்குதா? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. டைம் ஆயிடுச்சுக்கா கிளாஸ். ஆனா காசு கிடையாது, பரவாயில்லையா? ஃப்ரீ கேம், உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி தரேன்டா அக்கா. ஹாய் ப்ரோ. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாலாஜி. பாலாஜி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ சிஏ ஆஸ்பிரண்ட் ஃபவுண்டேஷன் படிக்கிறேன். சூப்பர். நம்ம வந்து ஒரு சின்ன கேம் ஒன்று விளையாட போறோம். பதில சொல்லு பணத்தை அல்ல, ஓகேவா? இந்த கேம் பேரு, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க 30 செகண்ட்குள்ள வந்து கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees தர போறேன், ஓகேவா? கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு, வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான், அவன் யார்? வயிற்றில் விரல் சுமப்பானா? வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான், அவன் யார்? தெரியலங்க. யோசிங்க, உங்களுக்கு டைம் இருக்கு. வயிற்றில் விரல் சுமப்பான், 30 செகண்ட் இருக்கு, பொறுமையா யோசி. தலையில் கல்லா? தலையில் கல் சுமப்பான், வயிற்றில் விரல் சுமப்பான். இதுக்கான பதில் வந்து சொல்லிட்டா, நானே சொல்லிட்டா. இதுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா மோதிரம். என்னது தூம் பண்ணுங்க சார். ஓகேயா? அவ்வளவுதான். சொல்லுங்க. கணேஷ். கணேஷ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ட்ரீ கட்டிங் ஒர்க் பண்றேன். ஓகே, கேள்வி கேட்கட்டா? மழையில் நனைவான், ஜுரம் வராது, வெயில் காய்வான், எதுவும் ஆகாது. என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான். வெயிலில் காய்வான், மழையில் நனைவான், ஜுரம் வராதான், வெயிலில் காய்வான், ஆனா எதுவுமே ஆகாதான். தெரியலமா? தெரியலையா? யோசிங்கண்ணா, இப்படி பக்கத்துல தெரியாதுன்னா எப்படி? இல்ல தெரியலமா. தெரியலையா? ஒரு 10 செகண்ட் யோசிங்க. 10 நிமிஷம். சோதிக்காதே சோதிக்காத. தெரியலையா? சரி அக்கா, நம்ம ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். அது கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ரூபாய் தருவேன். நீங்க கரெக்டா சொன்னாலும் சொல்லினாலும் எனக்கு இந்த 2 திராட்சை மட்டும் குத்துறீங்கக்கா, சரியா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. கேம் விளையாடலாமா? மழையில் நனைவான், ஜுரம் வராது, வெயிலில் காய்வான், ஆனா எதுவுமே ஆகாது, அவன் யார் தெரியுமா? வெயில்ல வந்து மானாவரியா சுத்துவான், ஆனா ஒண்ணுமே ஆகாதான். மாடு. மாடு இல்ல, அது இல்ல. டைம் வரும், உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா யோசிங்க பார்க்கலாம். மழையில் நனைவான், எதுவுமே ஆகாது, வெயில்ல காய்வான், எதுவுமே ஆகாது. டைம் வந்து போயிட்டே இருக்கு, சீக்கிரம். தெரியலையே, உங்களுக்கு தெரியுதா ஏதாவது அட்ரஸ்? எங்க தெரியலையா? எனக்கே தெரியலப்பா. வாயத்தர பழத்தோட ரேட்லாம் கேட்டா பட்டு பட்டுன்னு ஒரு 100 பழத்தோட ரேட் ஒரே டைம்ல சொல்ல மாட்டேன். சொல்லு, ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகும். திட்டாகுமா? ஆமா, டைமே போயிடுச்சு. இதுக்கு மேல கிளிக் ஆகனா என்ன, ஆகலைன்னா என்ன? சரி, எங்க எனக்காக இந்த ஃப்ரூட்ஸோட விலை எல்லாம் பட்டு பட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்லு பார்க்கலாம். அது என்ன விலை? 100, மோரிஸ் 50, ஆப்பிள் வந்து 260. இருக்கு பாரு மோரிஸ். ஓ, அதுதானா? எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்ச சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அப்புறம் இது ஆப்பிள் வந்து 260. ஆளை பார்த்தா தெரியலையா? வாங்குவேனா மாட்டேனாண்டி என்கிட்ட ரேட்டு சொல்றீங்க? எங்க பேஸ்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? சிஸ்டர், நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அது தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. நீங்க வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees தர போறோம், ஓகேவா? உங்களுக்கான கொஸ்டின் வந்து இதுல ஒரு சின்ன ரூல்ஸ் இருக்கு. 30 செகண்ட்குள்ள வந்து சொல்லிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு காசு. உங்களுக்கு சொந்தமான பொருள் ஒன்று, ஆனா உங்களை விட மற்றவர்களுக்கு அதிகமா ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? வாவ், என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். கொஸ்டினே நான் சொல்லி முடிக்கல. இந்த சிஸ்டர் வந்து பிரில்லியன்ட் போல. கிளாஸ் உங்க வீடியோ பாத்துருப்பாங்க போல. எப்படி தெரியும்? யோசிச்சேன். எனக்கு சொந்தமானது மத்தவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா என் பேரு தான். தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு வந்து 100 rupees கொடுத்துடலாம். கங்க்ராச்சுலேஷன்.
ஓகே நெக்ஸ்ட் 100 ரூபாய்க்கு போறோம். இதே டீம் கூட தான் இருக்கும். உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். பிரேமிகா. பிரேமிகா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரேமிகா? கேஸ்ல படிச்சிட்டு இருக்கேன். படிச்சிட்டு இருக்கீங்களா? சூப்பர். உங்களுக்கான கொஸ்டின் கேட்கட்டுமா? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான். அவன் யார்? வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான். தெரியல தெரியல. தெரியலையா? சொல்லுங்க, இன்னும் யோசிங்க, டைம் இருக்கு. சாய்ஸ் இது. இது fill in the blanks கிடையாது, அதனால சாய்ஸ் கொடுக்க மாட்டேன். உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. நான் ரொம்ப கண்ணு வச்சுட்டேன். சரி ஓகே. ஆன்சர் இதுக்கு வந்து எங்க அந்த சிஸ்டர் போயிட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் வந்து வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் இப்பதான் இந்த வீடியோ பாக்குறேன்னா நானே சொல்றேன், மோதிரம்.